வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டோட எக்ஸ்போஷர் வேணும், ஆனால் ஹையர் ரிஸ்க் இல்லாத ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா? உங்களோட போர்ட்ஃபோலியோவில் அமேசான், ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், டெஸ்லா இந்த மாதிரியான குளோபல் கம்பெனிஸோட எக்ஸ்போஷர் வேணும்னு ஆசைப்பட்றீங்களா? உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் போதுமான அளவு டைவர்சிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்களா? உங்களோட கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஹெட்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா? ஒரு லோ காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களோட ஒரு கிளிக்கில் நீங்கள் மல்டிபிள் ஸ்டாக்ஸில் இல்லை மல்டிபிள் பாண்ட்ஸில் இல்லை டிஃப்ரெண்ட் செக்டர்ஸில் இல்லை டிஃப்ரெண்ட் கமோடிட்டிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ETF. ETF அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. நான் முன்னாடி கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் பார்த்திங்கன்னா ETF. ஸோ இந்த வீடியோவில் ETFனா என்ன, ETF எப்படி ஒர்க் ஆகுது, ETFோட டைப்ஸ் என்ன, ETFோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன, மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ETFக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எப்படி ஒரு ETFல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது முதற்கொண்டு எல்லாமே நம்ம வந்து ரொம்ப டீட்டெயில்டாகவும் அதே சமயம் ரொம்ப சிம்பிளாகவும் புரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ வந்து முழுக்க ஒரு பிகினருக்காக நான் உருவாக்கின ஒரு வீடியோ தான். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு பிகினருக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ETFனா என்னன்னு சிம்பிளாக பார்ப்போம். ETF அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இங்கே எக்ஸ்சேஞ்சுங்கிறது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸை குறிக்கும். ஒரு ETF வந்து நீங்கள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்லேருந்து வாங்கலாம், விற்கலாம். ட்ரேடுங்கிறது வந்து கம்பெனியோட ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் ட்ரேட் ஆகுதோ அதே மாதிரி ETFும் ட்ரேட் ஆகும். ஸோ Fங்கிறது ஃபண்டு. இந்த ETFஸ்லாம் யார் மேனேஜ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த ETF வந்து இது டைப் ஆஃப் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூ. இப்போ நம்ம எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், இல்லை கம்பெனிஸோட ஸ்டாக்ஸில் டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி ETFும் வந்து ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தான். இந்த ETFs வந்து எப்படி வர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதோட அண்டர்லைங் அசெட் வந்து ஏதாவது ஒரு இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஸ்டாக் இண்டெக்ஸா இருக்கலாம், இல்ல பாண்ட் இண்டெக்ஸா இருக்கலாம், இல்ல கமோடிட்டி இண்டெக்ஸா இருக்கலாம், இல்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குளோபல் இண்டெக்ஸா கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு ETFமே வந்து இதோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ ஒரு ETF வந்து எந்த இண்டெக்ஸை வந்து மிரர் பண்ணுதோ அந்த இண்டெக்ஸோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் வந்து இந்த ETFோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு நிஃப்டி 50 ETF எடுத்துக்கங்களேன். நிஃப்டி 50 ETF ஓட பர்ஃபார்மன்ஸ் எதை பொறுத்து இருக்கும்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்து இருக்கும். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து ஏறிச்சு அப்படின்னா ETF ஓட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நிஃப்டி 50 வந்து இறங்குது அப்படின்னா இந்த ETF ஓட வேல்யூவும் இறங்கும். ETF ஓட ஸ்ட்ரக்சரை நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ ஒரு ETF வந்து யாரு கிரியேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியும் ஆத்தரைஸ்டு பார்ட்டிசிபென்ட்டும் சேர்ந்து தான் வந்து ஒரு ETF கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஆத்தரைஸ்டு பார்ட்டிசிபென்ட் யாரா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேங்கா இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கலாம். அவங்கள தான் வந்து ஆத்தரைஸ்டு பார்ட்டிசிபென்ட் சொல்லுவாங்க. அவங்களும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸான AMCயும் சேர்ந்து தான் வந்து ஒரு ETF கிரியேட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நிஃப்டி 50ன்ற ஒரு ETF கிரியேட் பண்ணனும்னு பிளான் பண்றாங்கன்னு வெச்சுக்கங்களேன். இந்த ஆத்தரைஸ்டு பார்ட்டிசிபென்ட் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த நிஃப்டி 50ல இருக்கக்கூடிய அந்த 50 கம்பெனியோட ஸ்டாக்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணி அந்த ஸ்டாக்ஸை பேஸ் பண்ணி ஒரு ETF வந்து கிரியேட் பண்ணுவாங்க. கிரியேட் பண்ணி அவங்க வந்து AMC கிட்ட கொடுத்துருவாங்க. இந்த AMC இன் ரிட்டர்ன் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த AP அதாவது ஆத்தரைஸ்டு பார்ட்டிசிபென்ட்க்கு யூனிட்ஸா கொடுப்பாங்க. சோ இந்த டிரான்சாக்ஷன்ல நடக்கிற இடம் பாத்தீங்கன்னா பிரைமரி மார்க்கெட். சோ இந்த AP கிட்ட வந்து யூனிட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அது வந்து பல்க்ல வரும். சோ அந்த பல்க் யூனிட்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்தரா பிரேக் டவுன் பண்ணி அதை வந்து செகண்டரி மார்க்கெட்ல வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. செகண்டரி மார்க்கெட் தான் வந்து நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ் வந்து வாங்கி விற்கக்கூடிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்லவா. சோ அங்க தான் வந்துட்டு இந்த ETF வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. அதன் மூலமா தான் நம்மள மாதிரி இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ETF வந்து வாங்கவோ விற்கவோ முடியும். இப்போ ETFல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். முதல் டைப் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ETF. ஸோ ஈக்விட்டி ETFல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு பார்க்கணும் அப்படின்னா இப்போ வந்து நிஃப்டி 50 ETFன்றாங்கன்னா ஸோ அந்த நிஃப்டி 50ல வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50 கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் இருக்கும். அது அப்படியே ரெப்ளிகேட் பண்றனால இந்த ETF வந்து ஈக்விட்டி ETFன்னு சொல்றாங்க. செகண்ட் டைப் ஆஃப் ETF பார்த்தீங்கன்னா பாண்ட் ETF. இந்த பாண்ட் ETFல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸா இருக்கும், இல்ல கம்பெனிஸோட பாண்ட்ஸா இருக்கும். பாண்ட்ஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கடன் பத்திரங்கள். இந்த மாதிரி ETF வந்து எந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு சூட்டபிளா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
ரிஸ்க் இல்லாம ஒரு ஃபிக்ஸ்ட் இன்கம் எதிர்பார்க்குற அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த பாண்ட் ETFs வந்து சூட்டபிளா இருக்கும். தேர்ட் டைப் ஆஃப் ETF என்னன்னு பாத்தீங்கன்னா கமோடிட்டி ETF. ஸோ கமோடிட்டில என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோல்டு இருக்கு, சில்வர் இருக்கு, க்ரூட் இருக்கு. இந்த மாதிரி கமோடிட்டிஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ETF தான் வந்து கமோடிட்டி ETF. உதாரணத்துக்கு கோல்டு ETF வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகும்னா பிசிக்கல் கோல்டோட மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் கோல்டு ETF ஓட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். சப்போஸ் கோல்டோட ரேட் வந்து இன்னைக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்த கோல்டு ETF ஓட யூனிட்டோட பிரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்படிதான் வந்து கமோடிட்டி ETF வந்து ஒர்க் ஆகும். அடுத்த டைப் ஆஃப் ETF என்னன்னு பாத்தீங்கன்னா செக்டார் பேஸ்ட் ETF. அதாவது செக்டார் பேஸ்ட் இண்டெக்ஸ் இருக்குல்லவா, இப்போ மேனுஃபேக்சரிங் செக்டரை பேஸ் பண்ணி இண்டெக்ஸ் இருக்கும், அதே மாதிரி PSU இண்டெக்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஃபார்மட்டிக்கல் கம்பெனி இண்டெக்ஸ் இருக்கும்லவா, அதை மிரர் பண்ணி இருக்கக்கூடிய ETF தான் வந்து செக்டார் பேஸ்ட் ETF ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ETF. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அந்த குளோபல் கம்பெனிஸ்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஃபாரின் கம்பெனிஸ்ல இருக்கக்கூடிய ETFs வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ NASDAQ 100 அப்படின்ற ஒரு ETFல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஆப்பிளோ, மெட்டாவோ, அந்த அமேசானோ இந்த கம்பெனிஸோட எக்ஸ்போஷர் நமக்கு கிடைக்கும். NASDAQ ஓட இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளோட இந்த ஃபாரின் ETF ஓட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ETFல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன வழிகளில் பண்ண முடியுன்றதை இப்போ பார்ப்போம். முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்ல இருந்து நீங்க டைரக்டா வந்து ETF வாங்க முடியும். உங்ககிட்ட டிமேட் அக்கவுண்ட் அண்ட் ட்ரேடிங் அக்கவுண்ட் இருக்கு அப்படின்னா உங்களோட ஸ்டாக் புரோக்கர் மூலமாவே வந்து நீங்க ETF வாங்கிடலாம். நீங்க வாங்கின அந்த ETF வந்து உங்களோட டிமேட் அக்கவுண்ட்டுக்கு வந்துடும். ரெண்டாவது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா SIP பண்றது. SIP அப்படின்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மாசம் மாசம் நீங்க வந்து ஒரு அமௌண்ட்ல இந்த ETFல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். SIP வந்து பாத்தீங்கன்னா AMCs மூலமா பண்ண முடியாது, அதுக்கு பதிலா ஸ்டாக் புரோக்கர்ஸ் மூலமா பண்ண முடியும். நான் யூஸ் பண்ற ஸ்டாக் புரோக்கர் பாத்தீங்கன்னா ஜீரோதா. ஜீரோதால போயிட்டு எப்படி வந்து இந்த ETFல SIP மூலமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்றதை நான் வந்து உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். நீங்களும் டிமேட் அக்கவுண்ட் அண்ட் ட்ரேடிங் அக்கவுண்ட் வந்து ஓபன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஜீரோதாவோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்க வந்து டிமேட் அக்கவுண்ட் அண்ட் ட்ரேடிங் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி நீங்களும் ETFல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் ETFக்கும் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ், டிஃபரன்சஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ முதல்ல சிமிலாரிட்டிஸ் என்னன்னு பார்ப்போம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எப்படி இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி ETFஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி ETFs வந்து இண்டெக்ஸ் பேஸ்ட் ETFs தான். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எப்படி வந்து ஆக்டிவ் அண்ட் பாசிவ் ஃபண்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி ETFஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் மேனேஜ் அதே மாதிரி பாசிவ் மேனேஜ் ETFs இருக்கு. ஆக்டிவுக்கும் பாசிவுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஃபண்ட்ஸில் ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து ரொம்பவும் ஆக்டிவாக வந்து அந்த ஃபண்ட்ஸை மேனேஜ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து அதோட த்ரெஷ்ஹோல்டை தாண்டி ஜாஸ்தி தரணுன்றதுக்காக ஆக்டிவாக மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் ஜாஸ்தியாக இருக்கும். இதே பாசிவ் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிவ் ஃபண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு இண்டெக்ஸை வந்து மிரரிங் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக வந்து ட்ராக் பண்ண மாட்டாங்க. அதனால இந்த பாசிவ் ஃபண்ட்ஸோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ETFலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பாசிவ் ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ டிஃபரன்சஸ் என்னன்னு பார்ப்போம். ரொம்ப முக்கியமான டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டோட AMC மூலிமா தான் நீங்கள் பண்ண முடியும். ஆனால் இதுவே வந்து ETFல நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாக் புரோக்கர்ஸ் மூலியமாகவே பண்ண முடியும். ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் வந்து அந்த ETF ட்ரேட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்சஸ் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம், விற்றுக்கலாம். ஒவ்வொரு ETFும் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு அந்த ஷேர் வேல்யூவில் வந்து ட்ரேட் ஆகும். ஸோ நீங்கள் அந்த ஷேர் வேல்யூவை பேஸ் பண்ணி வாங்கிக்கலாம், அதே மாதிரி நீங்கள் விற்றுக்கலாம். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா NAVன்ற கான்செப்டில் ஒர்க் ஆகும். NAV அப்படின்னா நெட் அசெட் வேல்யூ. ஸோ இந்த நெட் அசெட் வேல்யூ வந்து எண்ட் ஆஃப் தி டே தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலோ இல்லை விற்கணும்னு நினச்சாலோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வந்து அந்த NAV பேஸ்டில் தான் வாங்க முடியும். இப்போ இந்த ETFல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னன்றதை பார்ப்போம். மொதல் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன். எந்த இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்தாலும் டைவர்சிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுல. இந்த ETF வந்து நீங்கள் வந்து ஒரு டைவர்சிஃபைங் டூலாக யூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை வந்து ஈக்விட்டி ETFல, பாண்ட் ETFல, கமோடிட்டி ETFல இந்த மாதிரி வந்து நீங்கள் பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அங்கே வந்து ஒரு டைவர்சிஃபிகேஷன் ஏற்படுது. இதனால வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்கும் குறையுது. ரெண்டாவது பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி. லிக்விடிட்டினா என்ன அப்படின்னா நீங்கள் நினைச்ச போது அந்த அசட்டை வந்து விற்கிறதுக்கு பேர் தான் லிக்விடிட்டி. இப்போ இந்த ETF வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் ட்ரேட் ஆகிறனால நீங்கள் எப்போ வேணாலும் உங்களோட ETFை வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் ஈஸியாக நீங்கள் செல் பண்ணிடலாம். மூணாவது பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி. நீங்கள் இந்த ETF வந்து ஸ்டாக் ட்ரேடிங் மாதிரி நீங்கள் ETFலேயும் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இன்ட்ராடே பண்ணலாம்,
புரோக்கர்ஸ் வந்து மார்ஜின் கொடுப்பாங்க. ETF வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லாமல் இன்ட்ராடே ப்ராடக்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இந்த ETF இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் என்னன்றதை பார்ப்போம். மொதல் சார்ஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அதாவது மியூச்சுவல் ஃபண்டோட மேனேஜ்மெண்ட் ஃபீ. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் தான் வந்து இந்த ETFs எல்லாமே வந்து மேனேஜ் பண்ணுறாங்கன்றதை முன்னாடி பார்த்தோம். மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் இருக்கிற மாதிரி இந்த ETFலையும் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும். ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது எல்லாமே வந்து இண்டெக்ஸ் பேஸ்டு பேசிவ் ஃபண்ட்ஸாக இருக்கிறனால இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கும். ரெண்டாவது சார்ஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா brokerage ஃபீ. இந்த ETFs எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புரோக்கர் மூலியமாக தான் வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து வாங்கவோ விற்கவோ முடியும். அதனால நீங்கள் வாங்கும் போதும் விற்கும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புரோக்கருக்கு வந்து நீங்கள் வந்து அந்த brokerage ஃபீ கொடுக்கணும். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ், STTன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்தியாவில் வந்து இந்த ETF வந்து வாங்கி விற்கிறனால இந்த டாக்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். இப்போ இந்த ETFல இருக்கக்கூடிய டாக்ஸை பற்றி பார்ப்போம். நமக்கு எப்படி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வருதோ அதே மாதிரி தான் ETFலையும் வந்து லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸஸ் வரதான் செய்யும். அதோட ரேட் ஸ்லாபும் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். இப்போ வந்து என்னோட ஸ்டாக் புரோக்கர் மூலிமா எப்படி வந்து நம்ம ETFல SIP மூலிமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ நான் ஜெரோதாவோட லாகின் பேஜில் இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டுக்கு அடுத்ததாக வந்து ஆர்டர்ஸ்ன்ற ஒரு மெனு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேஸ்கெட்ஸு SIPன்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த 2 விஷயத்தை தான் வந்து நம்ம எனேபிள் பண்ணணும். முதல்ல வந்து நம்ம வந்து பேஸ்கெட்டை கிரியேட் பண்ணணும். ஸோ பேஸ்கெட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ETFஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஸ்கெட் கிரியேட் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் நியூ பேஸ்கெட் கொடுத்துக்கங்க. ஸோ நியூ பேஸ்கெட்டில் உங்களுக்கு வந்து நேம் ஒன்று கொடுத்துக்கங்க. நான் வந்து ETF SIP கோல்டு ETF ஆட் பண்ண வச்சுக்கலாம். இது வந்து SBIயோட கோல்டு, ஓகேங்களா. இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து இந்த செக்ஷனில் வந்து நம்ம என்ன குவான்டிட்டி வாங்கணும், எவ்வளோ வாங்கணுன்ற டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கணும். உதாரணத்துக்கு நான் வந்து மாதம் ஒரு 10 குவான்டிட்டி வந்து கோல்டு ETFல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இங்கே வந்து குவான்டிட்டியில் வந்து 10 நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் CNC கேஷ் மூலியமாக தான் வாங்க போகுது, கேஷ் அண்ட் கேரி, ஓகேங்களா. ஸோ வந்து அப்ராக்சிமேட் அமௌண்ட் இப்போ காமிக்குது இன்னைக்கு தேதிக்கு. ஸோ இது வந்து டிஃபர் ஆகும். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மாதம் கழிச்சு SIP எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த அமௌண்ட் வந்து நமக்கு டிஃபர் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு நான் 10 குவான்டிட்டி கொடுத்து நான் ஆட் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட பேஸ்கெட்டில் இப்போ ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நாஸ்டாக்ல நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சேன்னா நான் வந்து இந்த மோதிலால் ஓஸ்வாலோட இந்த நாஸ்டாக் 100 இந்த ETFல வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆசைப்படுறேன். ஸோ அதுவும் நான் செலக்ட் பண்ணி அதுலேயே வந்து ஒரு 10 ஃபண்ட்ஸ் நான் 10 குவான்டிட்டி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுவும் கொடுத்துட்டு இப்போ ஆட் கொடுத்துக்கலாம். இப்போ Nifty 50யோட ETFல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு நான் அதுவும் வந்து நான் இப்போ பேஸ்கெட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து SBIயோட Nifty 50ல ETF வந்திருக்கு. ஸோ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இதில் ஒரு 10 குவான்டிட்டி மாதம் வாங்கணும்னு சொல்லி இதுவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் என்னோட பேஸ்கெட்டில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பேஸ்கெட்டில் வந்து 3 ETFs இருக்குது. ஸோ கோல்டு ETF இருக்குது, நாஸ்டாக் 100ஓடது இருக்குது, தென் வந்து பார்த்தீங்கன்னா Nifty 50ஓடது இருக்குது. ஸோ இன்றைக்கி தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அப்ராக்சிமேட் அமௌண்ட் தான் வந்து ஒரு 4965 5000 கிட்ட வருது. ஸோ நீங்கள் வந்து மாதம் இந்த மூணு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இல்லை இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது ETFs வேணும்னாலும் நீங்கள் இங்கே வந்து பேஸ்கெட்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே எக்ஸிக்யூட் கொடுத்துறாதீங்க. எக்ஸிக்யூட் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மார்க்கெட்டில் போயிட்டு வாங்குறதுக்கு உண்டான ஒரு ஆர்டர் தான் இது எக்ஸிக்யூட் கொடுக்காதீங்க, ஜஸ்ட் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண அந்த பேஸ்கெட் வந்து இப்போ கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம SIPயோட லிங்க் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா பக்கத்தில் அந்த SIPன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேஸ்கெட்டை வந்து நம்ம SIPயோட வந்து நம்ம லிங்க் பண்ணணும். அதுக்கு வந்து கிரியேட் நியூ SIP நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு அதுக்கு உண்டான ஒரு பேரை நான் கொடுத்துக்கிறேன், SIP ETF இன்வெஸ்ட்மெண்ட் இப்படி ஒரு பேரை கொடுத்துட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பேஸ்கெட்டில் கிரியேட் பண்ண அந்த பேஸ்கெட் இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் அங்கே கிரியேட் பண்ணலனாலும் இங்கே வந்துட்டு நியூ பேஸ்கெட் கொடுத்து நீங்கள் அங்கே பண்ண மாதிரி அதே ஸ்டெப்ஸில் வந்து நீங்கள் நியூ பேஸ்கெட் கிரியேட் பண்ணி அதில் உங்களுக்கு வேணுன்ற ETFs வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து இங்கே செக் பண்ணிக்கங்க. தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மந்த்லி ஸ்கெடியூலில் வந்து உங்களுக்கு என்ன டேட்டில் மாதம் என்ன டேட்டில் வந்து உங்களுக்கு டெபிட் ஆகணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்கே நீங்கள் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு 5ஆம் தேதி நீங்கள் டெபிட் ஆகணும், காலையில் ஒரு மார்க்கெட் வந்து 9 மணிக்கு ஆகுதா, நீங்கள் வந்து ஒரு 11 மணிக்கு எக்ஸிக்யூட் ஆகணுன்ற மாதிரி நீங்கள் வந்து செட்டப் பண்ணலாம். செட்டப் பண்ணிவிட்டு கிரியேட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த SIP வந்து செட்டப் ஆகிடுச்சு, ஓகேங்களா. ஸோ இந்த SIP வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் 5th அன்னைக்கு வந்து ஒரு 11 மணி போல் டெபிட் ஆகுன்ற மாதிரி நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து எவ்வளோ டேஸில் வந்து ஸ்டார்ட் ஆகுன்ற மாதிரி இருக்கும். ஸோ இன் 20 days நம்ம வந்து நெக்ஸ்ட் மந்த் 5th கொடுத்தனால இன்னும் 20 நாள் இருக்குன்றதை காட்டுது. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த SIP மூலிமா வந்து சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஃபர்தராக ஏதாவது வந்து ETFs ஆட் பண்ணணும்னாலும் நீங்கள் எடிட்டில் போய்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த SIP வந்து நான் கொஞ்சம் நாளைக்கு வந்து பாஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு நினச்சாலும் ஒரு மந்த்ஸ் 10 மந்த்ஸ்க்கு வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணி வைக்க முடியும்.
எனக்கு இந்த எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நான் ஃபர்தராக கண்டினியூ பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் டெலிட்டும் கொடுத்துடலாம். இப்போ இந்த எஸ்ஐபி வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு வந்து உங்களுக்கு ஃபண்ட்ஸ் வேணும் இல்லவா? ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா 2 டைப் இருக்குது. ஸோ வந்து இந்த ஜெரோதாவோட அக்கௌண்ட்லேயே வந்து நீங்கள் வந்து வேணுன்ற ஃபண்ட்ஸை மாதம் மாதம் நீங்களே மேனுவலாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்ற பட்சத்தில் வந்து பேங்க் மேண்டேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த ஜெரோதா அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த ஃபண்ட்ஸ் மூவ் ஆகிடும். நீங்கள் வந்து லிமிட் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து இப்போ 10,000 எஸ்ஐபி செய்ய போறீங்க அப்படின்னா ஸோ அந்த 10,000க்கு உண்டான நீங்கள் மேண்டேட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல வந்து டெபிட் ஆகி நம்மளோட ஜெரோதா அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இந்த எஸ்ஐபி மூலியமா ETFல தான் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு கிடையாது. நீங்க ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம பேஸ்கெட் வந்து ETF கிரியேட் பண்ண பார்த்தீங்களா? அதே மாதிரி இன்னொரு பேஸ்கெட் வந்து நீங்க ஸ்டாக்ஸ்க்காக கிரியேட் பண்ணி அதுல வந்து உங்களுக்கு வேணுன்ற ஸ்டாக்ஸை நீங்க ஆட் பண்ணி அதன் மூலியமா வந்து நீங்க எஸ்ஐபி பண்ண முடியும்.